ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு பத்ரன்ஸ் வேர்ல்ட். இது வந்து பன்னீர் போலி டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டான பன்னீர் போலி. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக நெய் போதும். அதில் வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன், தேங்காயும் வெல்லமும். அதை வந்து சேர்த்து போட்டு ஹாஃப் கப் இருக்கும், ஹாஃப் கப்பு தேங்காய், ஹாஃப் கப்பு வெல்லம், இது ரெண்டையும் சேர்த்து வெல்லம் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு வந்து லைட்டாக வெல்லம் வந்து மெல்ட் ஆகி தேங்காயோட சேர்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெல்லத்தை வந்து கொஞ்சமாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து நான் வீட்டில் எடுத்து வச்ச பன்னீர், 1/2 லிட்டர் பாலில் எடுத்த பன்னீர் இவ்வளோ தான். அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பொடியாக எடுத்துக்கலாம். அதை வந்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டால் நல்லா தூள் தூளாக வரும். அதை வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வெல்லம் இதோடு சேர்த்து வந்து போட்டுக்கலாம். போட்டு திரும்ப அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தேங்காயும் வெல்லமும் இருக்குது, அது கூட சேர்ந்து இந்த பன்னீரும் மெல்ட் ஆகணும். மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு பிசை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அதனால் ஆல்ரெடி நெய் விட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு பிசையும் போது 2 ஸ்பூன் நெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதை வந்து இப்போ உருட்டி திரட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மிடில் வந்து பன்னீரோட மிக்ஸ் வச்சுக்கலாம். திரும்ப அதை அப்படியே மூடி தேய்ச்சி எடுத்துக்கணும். திரும்பவும் அந்த பன்னீரோட மிக்ஸ் வெளியே வராத அளவு தேய்ச்சி எடுத்துக்கணும். லைட்டாக தேய்ச்சா போதும். பன்னீர் மிக்ஸ் வந்து வெளியே வராத அளவு கொஞ்சமாக தூள் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். நைஸாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தடியாகவும் வேணாம், ரொம்ப மெலிசாகவும் வேணாம். பூர்ணம் வந்து வெளியே வராத அளவு தேய்ச்சி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து கல்லை வந்து சூடு பண்ணிக்கலாம். கல் வந்து சூடாகிடுச்சு. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு தான் சொல்லணும், எண்ணெயோட நெய் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த போலியை போட்டுக்கலாம். நெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அப்போ நெய்யோட வாசனை போலி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மைதா மாவு எடுக்கல, இப்போது கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மைதா மாவுலேயும் பண்ணிக்கலாம். மைதா மாவு இதோட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹெல்த்திக்காக நான் பையனுக்கு கொடுக்குறதுக்காக கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சுட்டுட்டேன். பாருங்கள், உள்ளே வந்து பூர்ணம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி மாவில் பண்ணாலும் சாஃப்டாக தான் இருக்குது. ஹெல்த்தியானதும் கூட சப்பாத்தி மாவில் பண்ணுறது. உள்ள பூர்ணம் எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஒரு வாட்டி வந்து நெக்ஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்களா, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம்.